ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பேன் கேக் செய்ய போகிறோம். இல்லை பேக்கிங் சோடா பவுடர் எதுவுமே போட போகிறதில்ல. இதுக்கு 2 முட்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம், மெல்டட் பட்டரு. 1 கப் அளவுக்கு ஆல்மண்ட் ஃப்ளோரு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனு நாட்டு சர்க்கரை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்காக சூடான தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பட்டர் வேணா கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு குட்டி கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றி 2 பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை தான் நமக்கு அந்த ஃப்ளஃபினஸ் கொடுக்குது, அதனால தான் நம்ம பேக்கிங் சோடா பவுடர் போடாமலே கொஞ்சம் நல்லா உப்பி வரும். ஸ்வீட்னஸ்ஸு இந்த பேன் கேக்கில் கம்மியாக தான் இருக்கும், அதுக்காக நம்ம மேலே நல்லா ஹனி ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.